ரசம், சாப்பாடு, அது ஏதோ குழம்பு, தக்காளி எல்லாமே வச்சு ஏதோ மிக்ஸ் பண்ணி ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் குயிலா கூடை புயலா காற்றின் மகளா மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசோரோர சிட்டாளி ஆடும் மயில் மோகம் அழகா அவ அழும்போதும் அவளும் அழகா. நல்லா ஃபன் பண்றீங்க. கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய் காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேவிரை கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் உன் விழியே கேட்கிறேன் ஒளியே உன் உரசல் ஏற்கிறேன் உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன் காக்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய் காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய். இந்நேரம் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ புன்னகை செய்தனல் என்கிறேன். இந்நேரம் பூகம்பம் என் நெஞ்சை தாக்கினால் அங்கே நீ கண்மூடி திறந்தனல் என்கிறேன். சொல்லுங்க இங்க பாத்துட்டு ஃபர்ஸ்ட் குரூம்ல மீனிங் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல தெரியல நேத்து வரையில டவுசர் போட்டு சுத்திட்டு இருந்த பையன் இன்னைக்கு குரூம்ங்கறீங்க டவுசர்ங்கறீங்க டவுசர் பாய் டு ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லாவே அவன் ஒருத்தன் தான். எங்க வீட்ல அட்வைஸ் போட்டு அருவா போடுறது ரெண்டாவது ஆள் அவருதான். முடியாது எங்க அண்ணா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான் 24/7 எது பண்ணாலும் அது பண்ணக்கூடாது எப்படினாலும் இவன் ஓடிடுவான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எப்பவுமே ஓடாம இருக்க கல்யாணம் பொண்ணே பாத்தீங்கன்னா ஓடாத பையன் அவனாதான் இருப்பான். என்ன எனக்கு வந்து இவரும் நரேஷ் எப்படி சண்டை போடுவாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரே பெட்ல கூட படுக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரே பெட்ல கட்டி பிடிச்சி படுத்து கால் மேல கால் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து அவன் தான் என்கிட்ட சொன்னான். இது அவன் தான் என்கிட்ட சொன்னான். உங்க மாதிரி எப்படி இருக்கணும்? சண்டை போட்டுக்கிட்டா? ஆமா, சண்டை போட்டா தான் ஃபேமிலி. சண்டை போடாத இருக்க முடியுமா? ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டு தான் இருக்க முடியும். எனி டைம் இருக்கணும். அப்ப அதோட தான் இருக்குவா. வேற சண்டை போட்டாலும் லவபிள் கப்புலா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. ஃபேமிலி மேரிட் லைஃப்ல என்ன இருக்கு? நல்ல ஒரு கப்புலா இருக்கணும். அதான் எப்பவுமே எவ்வளவு லவ் என்னைக்குமே குறைய கூடாது. அப்படியே எப்பயும் இருக்கணும். அப்படியே இருக்கா அக்கா? இந்த
சேமா இருக்கு, குறையவே இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் குறையும், அப்புறம் ஏற்றி வேண்டியதான். சிரிக்கிற என்னை நோக்கி சிதைகிறேன் காதல் தாக்கி உன்னாலே எல்லாமே பறக்கிறேன் நரேஷ் பிரியங்காவோட ஜோடி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜோடி. ரொம்ப அப்ப அழகா உங்க ஜோடி என்ன? கியூட்டா இருக்காங்க. உங்க ஜோடி என்ன கம்பேர் அக்கா? பண்ணும்போது அதோட ஈக்குவல். உன்னை பார்க்கும் நேரம் ஒரு வித மாற்றமாகும். மறுகணம் உன்னை எண்ணினாலே கவிதைகள் தோன்றும். இடைவெளிகள் I was very emotional and it was very nice moment. எனக்கு வந்து என் அண்ணா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். It's different when you see your brother get married. லவ்வோட அடையாளமா எங்க ரெண்டு பசங்க இருக்க மாதிரி நரேஷ் பிரியங்காவோட லவ்வோட அடையாளமா அவங்களுக்கும் 2-3 கிட்ஸ் கிடைக்கணும். 2 3 2 + 5 கிட்டுக்கா. ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான். That's all that matters. They should be really good friends with each other. அவ்வளவுதான். கண்மணி அன்போடு காதலன் நானே. தனியே பாரனா கண்மணி உன்னை கூப்பிடுறாரு, பாட்டு பாட சொல்ல உன்னை கூப்பிடுறாரு. எதுக்கு? Happy married life, Naresh and Priyanka. நல்லா சிரிங்க. ஓகே போதும்.